அரசன்லேயே எல்லாரும் ஒரே நிலைமை இல்லை. ஒருத்தன் வேறு மாதிரி இருப்பான், வேறு ஒருத்தன் வேறு மாதிரி இருப்பான். பார்பர் ஷாப்லேயே நம்ம எல்லா கடையும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு கடை ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் ஒரு கடை வேறு மாதிரி. இப்போ அதில் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் அது ஒழுக்கம். வாத்தியார் மாதிரி நடக்கணும், மாணவன் மாணவன் மாதிரி நடக்கணும். இதானுங்களே. இப்போ இவன் சின்ன பிள்ளையா இருக்கிற போதே விஸ்வாமித்திரர் வந்து கூப்பிடுறார், வா. பெரிய காரியத்துக்கு சின்ன பையனை கூப்பிடுறார். தருவனத்துள் யானை ஏற்றும் தவ வேள்விக்கு இடையூறா தவஞ்செய்வோர்கள் வெறுவரச் சென்றடை காம வெகுளியன நெருதரிடை விளக்கா வண்ணம் நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி அப்படின்னு கேட்குறார். இந்த கருப்பாக்குறான ஒரு பையன் அவனை கொடுங்க. அது எப்படின்னு கேட்டால், கேட்குற முறையை நம்ம வீட்டில் ஒரு தெருவில் ஒரு கல் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க, கருங்கல் கிடக்கு, படி மாதிரி இருக்குது. அது ஒரு வேலைக்கு வேணும்னு வச்சுருக்கோம். அதை அதை எடுத்துகிட்டு போகலான்னு ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன சொல்லுவான், அந்த சும்மா கிடக்கல சார் ஒரு கல், அதை நான் எடுத்துகிட்டு போகிறேன்மா. டேய் சும்மா இல்லைடா, அது ஒரு வேலைக்கு வச்சுருக்கேன்னு நம்ம அப்புறமா சொல்கிறோம்ல. அது மாதிரி இந்த கருப்பாக இருக்கான்னு அவங்ககிட்ட ஒரு பையன், அவனை என்கிட்ட கொடுன்னா, கரிய செம்பல் ஒருவனை கொடுன்னா. அவன் கருப்பாக்கிறவன் மேலே தான் உயிரே வச்சுருக்கான். அது தெரிஞ்சுட்டு தான் அவன் கேட்குறான், அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் ஏன் நானே வரேனே கொடுக்க மாட்டேன்னு சொல்லாமல், அட நீ என்னையா, எவன் வந்தாலும் என்ன சரியா, எவன் வந்தாலும் காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கேன். நீ என்ன ஒரு தவ வேள்வியே காப்பாற்றணும், காவல் காக்கணும்னு சொல்கிறாங்க, நான் வரேனே அப்படின்னா. அதை விட பெருசு தர்றேங்கிற மாதிரி அவன் சொன்னான், நீ நான் கேட்டதான் நீ கொடுக்கணும், அதை விட ஒஸ்தி நான் ஒன்றும் கேட்கல ஒன்று. நான் அப்படின்னா அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. அப்போ வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு, அளவு கடந்த நன்மைகள் வரக்கூடிய நேரத்தில் ஏன்பா அதை மறுக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வையினார். அவருக்கு குரு அவர் இல்லையா, அந்த குரு சொன்னதை தசரதன் கேட்டுட்டு அனுப்பி வச்சுட்டான். இப்போ போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும், இவர் சொல்கிறத கேளுன்னு அனுப்பிட்டார். விஸ்வாமித்திரன் என்ன பண்ணால், அழைச்சிக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு சொல்கிறான், இந்த இருக்கால்ல அவளாடி, இப்போ தான் இவன் முத சண்டை போடுறான். இது வரைக்கும் வில்வித்தையை கற்றுக்கிட்டானே தவிர இதை கன்னி போர்னு சொல்லலாம். இந்த நம்ம மெய்டன் ஸ்பீச்சுங்கிறாங்கல்ல, அசம்பிளிலெலாம் பேசினாக்கா, இப்போ நாடாளுமன்றத்தில் பேசினா முதல் பேச்சை கன்னி பேச்சுமாங்க. அப்போ மாதிரி சொன்னான், சண்டை போட்டுன்னு சொல்கிறான். யார்கிட்ட சண்டை போட சொல்கிறான்னா, பொம்பளை அடிக்க சொல்கிறான். அதான் அவன் நினைக்கிறான். பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைத்தான். என்னடா பொம்பளையை போய் அடிக்க சொல்கிறான்னு சொல்லலை, நினைக்கிறான். இவனுடைய சிந்தை கருத்தெல்லாம் அவன் உணர்ந்துட்டான். விஸ்வாமித்திரன், டேய் புடவை கட்டினா பொம்பளை நினச்சிட்டு இருக்கியா, புடவையே சிவகுமார் அதில் சொல்கிறார், புடவையெல்லாம் பழசியா, இப்போ சுடிதார் கட்டியிருந்தா பொம்பளையான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை, பெண்ணுன்னா இலக்கணம் இருக்குது, அது மாதிரி இருக்கணும். அவ என்னையே திங்காமல் இருக்கிறா. ஏன் தெரியுமா, கோது என உண்டிலல். நான் சக்கடா தவன் செஞ்சு எலும்பும் தோளுமா இருக்கேன். அதனால என்னை திங்காமல் விட்டா, அவளை எண்ணெயும் தின்னுருப்பா. அவளை போய் பொம்பளை நினச்சி அடிக்காமல் இருக்கிறியே. இப்போ ராமன் என்ன செய்வான், ஒரு வாத்தியார் தப்பு பண்ண சொல்கிறார், என்ன செய்கிறார், பொம்பளையா அடிங்கிறார். பெண்ணை போய் அடிக்கிறது தப்புன்னு இவனுக்கு தெரியுது, நினைக்கிறான். அவரு குரு ஸ்தானத்தில் தான் வந்திருக்கார். இப்போ அடிங்கிறார். என்ன செய்கிறது, இவன் நினைக்கிறான். என்ன செய்கிறது, நம்ம நினச்சதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆள் சொல்லிட்டான்.
இல்லை பொம்பளை இல்லைடா, அவள் பொம்பளை மாதிரி இருக்காளே தவிர பொம்பளை இல்லை, அவள் என்னையே தின்னுடுவா இப்போ இவன் என்ன பண்ணுறான், சண்டை போடுறான். இப்போது வாத்தியார் சொன்னது இவனுக்கு பிடிக்கலேனாலும் அவன் சொன்னதை செஞ்சிடறான். ஏன் தெரியுமா? அதுதானே ஒழுக்கம். வர்ணத்திற்கும் நிலைக்கும் ஓதப்பட்ட ஒழுக்கத்தை உடையவராதர். இவன் நிலை இப்போ எப்படி இருக்கு? இவனுடைய நிலை என்னவா இருக்கு? வாத்தியார் சொல்லக்கூடிய சொல்றதை கேட்கக்கூடிய மாணவன் நிலையில் இருக்கிறான். வேற வழி இல்லை, அடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாத்தியார்களுக்கு உள்ள கஷ்டம் என்ன தெரியுங்களா? பாடம் நடத்துகிற போது பையன் கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு பையன் எதிர்பார்க்குறான். நமக்கு தெரிஞ்சால் சொல்லிடுவோம், வச்சுக்கிட்டு வஞ்சனை இல்லை. இன்னும் சில பேர் சொல்லுவான், வடிவேலறைய வஞ்சனை இல்லைம்மா. வடிவேலு நானும் அதானே. அதனால் இப்போ அவன் கேட்குறதுக்கு பதில் நமக்கு தெரிஞ்சதானங்களே சொல்லலாம். இப்போ அவன் கேட்குறான், இவன் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் உங்களை கேட்குறேன், பூமியை பாயா சுற்றி கொண்டு போய் கடலுக்குள்ளே வச்சுட்டான்னு வருது இல்லை, நமக்கு பாடத்தில் வருதா இல்லையா? இதை சொல்கிறேன் நான். அவன் கேட்குறான், பூமியையே பாயா சுற்றி விட்டாருங்கிறீங்களே, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு கேட்குறான். இதுக்கு ஏதாவது சொல்ல முடியுங்களா? இது தெரியலன்னு சொல்லிடலாம். முறை அதுதான். நியாயமாக நாணயமாக சொல்கிறதுனா எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லணும். சொன்னால் அவன் விட மாட்டான். அவனை பற்றி, எங்கள் ஊர் பையனை பற்றி எனக்கு தெரியும். எனக்கு தெரியலடா அப்படின்னு தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேம்மா. இதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேன் அப்படின்னா என்ன? இப்போ நான் வாங்கின சம்பளத்தெல்லாம் திருப்பி கொடுக்கணும். நம்மளுக்கு அது மாதிரி எல்லாம் பழக்கம் கிடையாது. வாங்க தெரியுமே தவிர, வாங்கலாமே தவிர. நான் பார்த்தேன், நேத்திக்கு ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேனே, பண்ணினியான்னு. அதில் மாட்டுவான்ல. எப்படியும் மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டான். கெட்டிக்காரனாக இருந்தால் நம்ம அதை கேட்க முடியாது. பண்ணியிருக்கேன் இருந்தால் சொல்லியா, அதுக்கு அடுத்த பாட்டு உனக்கு தெரியுமான்னு கேட்பான் சில பேர். இப்போ இவன் என்ன பண்ணுறான், பாட்டை சொல்லிடான்னு ஒன்று தெரியுது, பெஞ்சு மேலே ஏறிடான்னு. பெஞ்சு மேலே ஏறுறான். ஏறும்போது பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறுறான். நம்ம தலை விதியை பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் அசோக்குமார் தான் சொன்னார் விதியை பற்றி. அவன் தான் விதியை பற்றி சரியாக தெரிஞ்சு வச்சுருக்கான். நம்ம விதியை பார்த்தியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்கு. வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்கு. இப்போ அவன் பையன் இல்லை, அவன் நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டான். இவன் எதுக்கு சொல்கிறான், வாத்தியார் என்னத்துக்கு சொல்கிறாங்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். சில நேரங்களில் ஆசிரியர்களுக்கு அந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்துடும். ஏன்னா இப்போ முல்லா ஒரு நாள் கழுதையில் போகிறார் சார். ராமாயணத்தை அப்புறம் சொல்கிறேன். நான் நீங்கள் பார்க்குறது எனக்கு தெரியுது. கம்ப ராமாயணத்தில் முல்லா எங்கடா வந்தார்னு. நசருத்தீன் முல்லா கழுதை மேலே ஏறி போகிறார். எதுக்கு வர்றவன் கேட்குறான், முல்லா எங்கே போகிறீங்க? பதில் சொல்லணுமா இல்லையா? அவர் பாட்டுக்கு போகிறார். அப்புறம் சாயந்தரம் பார்த்தான், கழுதை மேலே போகிறார். கேட்டான், முல்லா எங்கே போகிறீங்க?
திரும்பி பார்க்குறாரு, அவர் போட்டுக்கு போகிறாரு. 2-3 நாள் கேட்டான். அவனுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா இந்த ஆள் திமிரு கொண்டு போச்சு, காசு சேர்ந்து போச்சு போல, ரொம்ப கேட்குற கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஒரு நாள் நடந்து வந்தார். ஐயா, என்ன நீ மனுஷனை மதிக்க மாட்டியா? என்ன அன்றைக்கி கேட்டேன் எங்கே போகிறேன்னு பதில் சொல்லாமல் போகிற. எப்போ கேட்டேன் நீ அப்படின்னா, நீ இந்த கழுதையில் போகும்போது நீ கேட்ட அதானே. நீ என்ன கேட்ட? எங்கே போகிறேன்னு கேட்டேன். எங்கே போகிறேங்கிறது தெரிஞ்சால் தானேடா சொல்லலாம். ஏன்னா போகிறே உனக்கு தெரியாது. இந்த பாரு, என் கழுதையை பற்றி உனக்கு தெரியாது. இது இருக்க நான் சொல்கிற இடத்துக்கு அது போகாது. நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்பேன், அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், பஸ் ஸ்டாண்டில் உள்ள வேலையை நான் முடிச்சுக்குவேன். அதுதான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுச்சு. நம்ம என்ன பண்ணுறது, பஸ் ஸ்டாண்டு வேலையை முடிச்சுக்குவேன். இன்னொரு நாளைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்பேன், கடத்தருக்கு போகும், கடத்தருக்கு வேலையை முடிச்சுக்குவேன். இப்போ நீ கேட்குற எங்கே போகிறேன்னு, நான் எதை நம்பி சொல்கிறதுரா? அது எங்கே போக போகுதுன்னு நான் என்னத்தை கண்டேன்? அதுக்கு வந்தவன் கேட்டான், அந்த மாதிரி கழுதையை ஏன் வச்சிருக்க அப்படின்னு. சும்மா உன் பொண்டாட்டி நீ சொல்கிறத கேட்குறாள? இல்லை, நீ என்ன பண்ண? அதை வச்சு பொழுது ஓட்டுறீங்களடா. மனுஷன்னா அதெல்லாம் கற்றுக்கணுண்டா போட அப்படின்ட்டான். வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய தத்துவத்தையே அவன் சொல்லிக் கொடுக்குறான். பார்த்தீங்களா? இப்போ இவன் என்ன பண்ணான், அடிச்சுட்டான். சொல்லக்கும் கடிய வேக சுடுசரம் அவர் எரிஞ்சிட்டார். இப்போ இது ஒரு நிலை, இது ஒழுக்கம்தான். இந்த ஒழுக்கத்திலேயே பழக பழக என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, மேலான ஒரு நிலையை நமக்கு தருது, விழுப்பத்தை கொடுக்குது. இப்போ என்ன ஆகிட்டான் ராமன், இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டான். இப்போ என்ன, காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போகிற போது அங்கே எல்லாரும் வந்து வா, திரும்ப வா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு பரதன் போகிறான். பரதன் போகும்போது அவர் கூட வசிஷ்டரும் போகிறார். அவர் குரு இல்லையா? இவரே குருனா இவரோட பெரிய குரு. அவர் சின்ன பிள்ளையிலேருந்து அவருக்கு சொல்லி கொடுத்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, அவரும் போகிறார். இப்போ பரதன் போய் ராமனை, வா மீண்டும் நீ ஆட்சிக்கு வா, எங்கள் அப்பா தப்பு பண்ணிவிட்டாரு, முறையில்லாத காரியத்தை செய்யக்கூடாது, மூத்தவன் இருக்கும்போது நான் வரக்கூடாது, நீ வா அப்படின்னு கூப்பிட்றான். அதனால் நான் வர முடியாதுப்பா, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, அதனால் நான் வர முடியாது. இப்போ இவருக்கு சொல்கிற வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு, நம்ம சொன்னால் கேட்பான். ஏன் இவன் யார், இவன் வாத்தியார் சொன்னால் கேட்குறவன் தானே. அங்கே கேட்டான்ல, அடிக்கக்கூடாதுன்னு நினச்சான், ஆனால் வாத்தியார் சொல்கிறாரேங்கிறதுக்காக அடிச்சு விட்டான் இல்லையா? அதனால் நம்ம சொன்னால் கேட்பான்னு நினச்சி அவர் சொல்கிறார். இந்த பாரு, நீ வந்து உனக்கு உரிய ஆட்சியை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ இவன் என்ன சொல்கிறான், ஒரு அருமையான விஷயம் சொல்கிறான். வாத்தியாராக இருக்கணும், மாணவன் அப்பதான் மாணவனாக இருப்பான். இவர் சொல்றதை அவன் கேட்கணும்னா அவர் சொல்றது சரியா இருக்கணும். அறம் அல்லாதவற்றை அவர் சொல்லக்கூடாது. இதை உணர்ந்தவனா இப்ப இருக்கிறான் ராமன். நான் சின்ன பிள்ளையா இருக்கிற போதுங்க, ஒருத்தர் பேச்சை கேட்டு மயங்கிடுறேன். அவர் பேசினார்னா நான் ரொம்ப தூரம் போய் கேட்பேன். அது அப்புறமா நான் கேட்குறேன், அவ்வளோ அப்படி ஒன்றும் இதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் சைக்கிளில் போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் பேச்சு தரம் குறைஞ்சி போச்சா? இல்லை, நான் கொஞ்சம் உயர்ந்துட்டேன். அதை ரசிக்கிற நிலையை விட இன்னும் கொஞ்சம் மேலான நிலைக்கு நான் வந்துட்ட பிறகு இதையா போய் நம்ம அப்படி நினைச்சோம். நம்ம பிறந்த ஊர் இருக்குல்ல, சின்ன கிராமத்தில் தான் பிறந்திருக்கேன். மாயவரத்துக்கிட்ட நீங்கள் பிறந்தீங்க, நான் கொஞ்சம் தூரம் அந்த இடத்துல பிறந்தேன் 2 பேர். அதனால் நம்ம 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ அந்த ஊரில் உள்ள ஒரு தெருவு இருந்துச்சு இல்லைங்க, அதில் நம்ம விளையாடி இருக்கிறோம்ல, அந்த தெருவை நம்ம அப்போ என்னங்க நினச்சோம், எவ்வளோ பெரிய தெருவுடா, இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும்
எந்த முனையிலேருந்து ஒரு 100 அடிக்கு இந்த முனையிலேருந்து அந்த சொன்னான். ஏன்னா அப்பா அவனுக்கு அதுதான் பெருசு. இப்போ நீங்கள் நியூயார்க்குக்கே போயிட்டீங்க. நியூயார்க்கில் போய் பார்க்குறீங்க ரோடை, அது 1 கிலோமீட்டர் அகலம் இருக்குது. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே 2 நாள் ஆகும் போல இருக்குது. அவ்வளோ அகலத்தில் உள்ள ரோடெல்லாம் இருக்குது. அதை பார்த்த உடனே நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, என்னடா இது, நம்ம அந்த ஊரில் உள்ள அந்த சின்ன ரோடையா அவ்வளவு பெருசாக நினச்சோம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. ஏன் தெரியுமா, நீங்கள் பெருசெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு அது சின்னதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ ராமன் வளர்ந்துட்டான். வாத்தியார் சொன்னாலும் தப்ப சொன்னார்னா கேட்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். இப்போ அவர் சொல்கிறார், அப்பா அம்மா சொன்னதை பற்றி கவலைப்படாத, நான் வாத்தியார், ஒன்றல்லாதனை பல உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், எவ்வளவு விஞ்சைகள் உனக்கு நான் கற்பித்திருக்கிறேன், ஆகவே நான் ஆசிரியர், நீ வா அப்படின்னு கூப்பிட்றார் சார். இதுக்கு ராமன் என்ன பதில் சொன்னான், அந்த சொன்னதில் உள்ள ஒரு நுணுக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்தோம்னா, ஒரு ஆசிரியர் தன்னுடைய நிலையில் தவறினால், எனக்கு மட்டும் சீக்கிரம் மணி அடிக்கிறீங்கல்ல, சீனிவாசன் அங்கே உட்கார வைக்கப்படாதுன்னு நான் நினச்சேன் முதல்லையே. இல்லை என்ன சரியாக தான் அடிக்கிறாருங்கிறீங்களா? நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன சொன்னான்னு தெரியுமா, ஒரு அழகான வார்த்தை சொல்கிறான், குருநாதரே நீங்கள் சொல்லுவதை கேட்க முடியாமல் இருப்பதற்காக வருத்தப்படுகிறேன் சொல்லலாம்ல, சொல்லலை. ஐயா மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான், தேண்டரு மலருளான் சிறுவ, தேண்டரு மலருளான் சிறுவ. வாத்தியார பேர் சொல்கிறான், பேர் சொல்லல, அவன் அப்பன் பேரை சொல்கிறான். யார் சொல்லுவார் தெரியுமா, எங்கள் வாத்தியார் என்ன சொல்லுவார், அவர் எங்கள் அப்பாவுக்கும் வாத்தியாராக இருந்தவர். அதனால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, ரத்தினசாமி மவனே இங்கே வாடாம்பார். என்னை விட எங்கள் அப்பா நினைப்பு வரும் அவருக்கு. ரத்தினசாமி மவனே வான்னு வாத்தியார் சொல்லலாம், மாணவன் சொல்லலாமா அவங்க அப்பா பேரை சொல்லி? எங்கள் சாமாசாரி எங்களுக்கு வாத்தியாராக இருந்தார், கிருஷ்ணமூர்த்தி ஐயர் மவனே இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டா அவர் என்ன செய்வார், கொண்டு போட மாட்டார். இவன் சொல்கிறா சார் அந்த மாதிரி ராமன், தேண்டரு பிரம்மாவினுடைய மகனே, உனக்கு நான் சொல்கிறேன், ஒன்றை ஏன்ற பின் மறுக்கும் விட்டதோ, நான் உன்னை செய்கிறேன்னு தாயாகட்டும் தந்தையாகட்டும் சின்ன பிள்ளையாகட்டும்டா அவங்கிட்ட கூட சொன்னால் சொல்ல நிறைவேற்றணுமே தவிர நிறைவேற்றாமல் இருப்பது அறம் ஆகுமா? அதை செய்ய சொல்கிறியே, உன்னை நான் உங்கள் அப்பா பேரை சொன்னால் என்ன தப்பு? அதை இந்த காட்சியில் ஒரு மாட்சி இருக்கு. நீங்கள் சொன்னீங்கள காட்சி சொன்ன பார்த்தாது, அதனால் அதையும் சொல்லிடுறேன். ஒன்று சொல்லலைங்கிற குறை வரக்கூடாதுனால காட்சி மாட்சி. இந்த காட்சி என்ன, முதல்ல கேட்குறான் அப்புறம் கேட்க மாட்டேங்கிறான், முதல்ல தப்புன்னு தெரிஞ்சாலும் கூட செய்கிறான் வாத்தியார் சொன்னான். இப்போ தப்புன்னு தெரிஞ்சா வாத்தியார் சொன்னா வாத்தியார பயா நீ எல்லாம் ஒரு மனுஷனாங்கிற மாதிரி அவன் கேட்குறான். நீ ஆத்தியாராக இருக்கவே லாயக்கில்லை, எனக்கு மாணவனாக இருக்கத்தான் லாயக்குங்கிறது மாதிரி அப்பம் பேரை சொல்லி தேண்டரு மலருளான் சிறுவங்கிற மாதிரிங்க, சின்ன பயலேங்கிற மாதிரி தானுங்களா அது. அந்த வார்த்தை சிறுவங்கிற வார்த்தை அதையெல்லாம் சொன்னதுனால அதில் இருக்கிற மாட்சி, ஒவ்வொருவரும் அவரவருடைய ஒழுக்கத்திலிருந்து தவறாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு வாழ்கிற பொழுதுதான் நாம் விழுப்பத்தை அடைய முடியும் என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி. சாந்தாமணி முதல்ல பேசும்போது சொன்னாங்க, பெண்கள் உயிரை கொடுப்பார்கள் எடுக்க மாட்டார்கள். தினத்தந்தியே படிக்கிறது இல்லை. அதான் சார், கூலிப்படம் வச்சு ஹஸ்பண்டை போட்டு தள்ளுறது டெய்லி ஒன்றாவது வருது தினத்தந்தியில். இங்கே வந்து அந்த மாதிரி பேசுகிறாங்க. பர்வீன் ரொம்ப அழகு. நான் இங்கே ஒரு செய்தி சொல்லுகிறேன், வீட்டுக்கு கொண்டு போங்கள்னு எல்லாம் வச்சு பத்திரமா எடுத்து போங்க வீட்டுக்கு. சிலம்பு ஒன்று தான் கொடுத்தால் கண்ணகி 2 குத்துந்தான் அந்த பிரச்சனையே வந்திருக்காது சார். கோவலை மாட்டியே இருக்க மாட்டான். என்னமோ இன்னொன்று சொன்னாங்க சார், அரிய தத்துவம் அது.
பெண்களுக்கு கொஞ்சம்தான் தெரியும், ஆனால் நிறைய புரியும். எனக்கு என்னன்னே புரியல. ஏங்க கொஞ்சம் தெரிஞ்சா கொஞ்சம் தான் புரியும், என்ன நிறைய புரியும்? புரியலங்க. நான் 2ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண, ஆனால் எம்ஏ வரையும் தெரியும்ன்ற மாதிரி இருக்குது. ஒன்றும் தெரியாது, வக்கனையா இந்த மாதிரி பேச தெரியும், அவ்வளோதான். சார் தலைப்பு என்ன? சேமிப்பு சிக்கனம். ஆண்களா பெண்களா? நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்களுக்கு சேமிப்பு பிடிக்குதோ இல்லையோ கட்டாயம் சார். நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யலாம் சார், எனக்கு பிடிக்குதோ இல்லையோ பிஎஃப் பிடிப்பான், இபிஎஃப் பிடிப்பான், இன்சூரன்ஸ் பிடிப்பான், அதெல்லாம் சேமிப்பு. பெண்களுக்கு அந்த கவலை ஏதாவது தெரியுமா? ஜிடிபின்னா என்னன்னு தெரியுமா? மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு தெரியுமா? பேங்க்ல என்ன இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது. ஆனால் சிக்கனமாக இருக்கதா சொல்லுவாங்க. பேசிக்காவே பெண்களுக்கு கொஞ்சம் சிக்கனம்னா வேற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த தெருவா பாவமாக கீரை வித்துன்னு போகிற அம்மா இருக்காங்களே, அந்த அம்மா கிட்ட அடித்து பிடிச்சி 5 ரூபா குறைச்சிட்டு நான் சேமிச்சிட்டேன்னு பெருமையாக சொல்லுவாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய இதுவே பலமே. சார் பெண்களுக்கு எப்பவுமே ஆண்களை விட ஆசை அதிகம். எதற்கு ஆசைப்படுகிறார்களோ அதற்கு தேவை, அதுதான் எங்கள் தேவைன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஆமாங்க, என் புடவை எதுவாக இருந்தாலும் சரி, என் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க வெட்டிங் டே வருது என்ன வாங்கி தர போறீங்க, என்ன புடவை என்ன இல்லைங்க, இப்போ புதுசாக ஒரு டிசைன் வருதான், அவங்க வேற டிசைனாக அடிக்கிறானுங்க. புதுசாக டிசைன் வருதானே என்ன ஒரே பட்டு புடவையில் உலக அதிசயம்லாம் இருக்குதான் அப்படின்னா. நான் சொன்னேன் என்னென்ன இருக்குதுன்னு. தாஜ்மஹால், பிரமிடு எல்லாம் சமாதி. வெட்டிங் டேக்கு கேட்குறான். அப்புறம் நான் சொன்னேன் தப்பாக நினைக்காத, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆனதே உலக அதிசயம். 20 வருஷம் ஒன்றா இருக்கிறோமே அது பெரிய அதிசயம், அதுவே போதாதானே. ஆமாங்க, நீங்கள் பாருங்களேன், அவங்க கையாளுற பொருளும் நம்ம கையாளுற பொருளும் யார் சிக்கணும்னு பாருங்க சார். இப்போ பெண்களுக்கு சார் பர்ஸுன்னு எடுத்துங்க வச்சுக்கலாம், 3 பர்ஸ் வச்சுருக்கோங்க. மிடில் கிளாஸ் லேடிஸ் ஆல்சோ 3 பர்ஸு. ஆஃபீஸுக்கு ஒன்று, கடைக்கண்ணிக்கு போகிறதுக்கு ஒன்று, ரிசப்ஷன் அந்த மாதிரி பந்தாவா எடுத்தும் போது 3 பர்ஸு. ஆம்பளை கிட்ட ஒரே பர்ஸு. அது உள்ள ஒய்ஃப் படம் இருக்கும், கிழிஞ்சு இருக்கும், படமும் தொலையாது. என்ன நீங்க 33% சும்மா சொல்லி நீங்க கொடுக்கல, வாங்கிட்டு வாங்க. வீட்டில் பீரோல பாருங்க சார், ஆம்பளைக்கு எத்தனை சதவீதம் சார்? ஒன்றும் கிடையாது சார். மேல் தட்டு ஃபுல்லா வெளியில போயிட்டு போற புடவை, அடுத்த தட்டு ஃபுல்லா உள்ள போட்டுக்கிற புடவை, 3வது தட்டுல பசங்க ட்ரெஸ், 4வது தட்டு இல்லை கீழே நமக்கு இருக்கிற 2 பேண்ட் 2 சட்டு. என் பையன் ஓடி வந்து என் சட்டில் காலை வச்சுதான் அவன் சட்டை எடுப்பான். என் சட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கால் மாதிரி இருக்கும், என் பையன் கால் எல்லாம் அப்படிதான். ஒன்றும் இல்லைங்க, இவங்க எவ்வளோ சிக்கனமா இருக்குதுன்றத ஒரு பொண்ணு கல்யாணத்தில் போய் பார்த்துருங்க சார். ஒரு கல்யாணத்துக்கு உள்ள போயிட்டு பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். ஏன் தெரியுமா? தலைகில வராம வேர்த்து விறுவிறுத்து எக்ஸிபிஷனில் தொலைத்த மாதிரி அக்கல்ல ஒரு பை வச்சுன்னு அனாதையா சுத்தின்னுப்பான், அவன் தான் பொண்ணுக்கு அப்பா. ஒன்றும் புதுசு போட மாட்டான். பொண்ணுக்கு அம்மாவை கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா அதுவும் மேக்கப் போட்டுன்னு கூம்பு கொண்ட போட்டுன்னு பொண்ணு பக்கத்துலேயே நின்று ஒரு ஹேண்ட்பேக் வச்சுக்கின்னு. சார் ரொம்ப அக்கிரமம் சார். அதாவது இவங்க ஃபேஷன் சொல்லியே பணத்தை அழிக்கிறது. என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன் சார். உடை என்பது மானத்தை மறைப்பதற்கு, அதுல என்ன ஃபேஷனு? என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன், என் சொந்தக்கார பொண்ணு பட்டு புடவை கட்டின்னு இருந்தது, பட்டு ஜாக்கெட்டு. பார்த்தா ஜாக்கெட்டு முன்பக்கம் மட்டும்தான், பின்னாலங்க புள்ளியாரு படம் எம்ப்ராய்டரியில் இருக்கு, நடுவில் ஓட்டையில முதுகு தெரியுது, ஆனா புள்ளியார் அழகா இருந்தாரு. பிள்ளையார் பார்த்த சந்தோஷத்துல நான் என்ன பண்ணேன், தலையில கூட்டின்னு தோப்பு கண்ணம் போட்டு முன்பக்கமா போனேன். இது என்னம்மா ஜாக்கெட், என்ன நல்லா இருக்கா அங்கிள்? என்கிட்ட இன்னும் ராதாகிருஷ்ணா ராஜகோபுரம் நிறைய இருக்கு அங்கிள். இல்லம்மா இதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னா 35,000. அப்போ ஒரு ஜாக்கெட்டுக்குங்க. நம்மெல்லாம் பாருங்க லுங்கி பர்முடாஸோட வாழ்க்கை போகுது, இல்ல ஒரு ஜாக்கெட்டுக்கு அவ்வளோ காசு.
இவங்களுக்கு புதுசு மேலே ஒரு மோகம் எப்பவுமே உண்டுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தியான விளம்பரம் எல்லாமே பெண்களை நோக்கி தான் இருக்கும். புதுசை பற்றி ஒரு இது எப்பவுமே உங்களுக்கு உண்டு. எப்பவுமே எதுவாக இருந்தாலும் சரி புதுசு வேணும். வீட்டில் நல்லா இருக்குது கிரைண்டரு, ஏங்க இப்போ ஒரு கிரைண்டர் வாங்கிடலாமா? என்ன கிரைண்டர்? என்ன டில்ட்டிங் அப்படின்னா? இல்லைங்க, மாவு அரைச்சோன்னு அதுவே சாஞ்சிக்குவாங்க. ஏற்கனவே இருக்கு. நான் சொன்னேன் எப்படி இருந்தாலும் இட்லி கல் மாதிரி தான் இருக்க போகுது, இதில் தானே சாஞ்சி வேணாம். ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டம் இவங்ககிட்ட, இவங்கள வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் ஒரு 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 எதை பார்த்தாலும் ஒரு ஆசை. ஒன்றும் இல்லை. அழகு என்பது உள்ளத்தை பொறுத்தது என்று நினைப்பவன் நான். அழகு என்பது மேலே இருக்கிற அலங்காரத்தை பொறுத்தது என்று நினைப்பது பெண். அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும். எதுவாக இருந்தாலும் புதுசு வேணும். நகை கடை கூடங்க விலைவாசி ஜாஸ்தி தான். ஏங்க புதுசு வேணாம், இது ரொம்ப பழசாக போச்சு, மாற்றி கொடுத்துருங்க. இல்லை ஃப்ரீயாக மாற்றி கொடுப்பீங்க? 5,000 செய்ய நகை சார் 3 வருஷம் கழிச்சு எடுத்துன்னு வந்தால் 4.5 தான் இருக்குதுன்னு போகிறீங்க. அதுக்கு மேலே எப்படியும் ஒரு சவரம் ஜாஸ்தி ஆகும் சார். 50,000 60,000 கொடுத்து வாங்கி வந்து கொடுத்தா கூட நல்ல பேர் கிடைக்காது. நீங்கள் என்ன புதுசாக வாங்கி கொடுத்தீங்க, பழசு தானே மாற்றினேன்றாங்க. அதாவது பணம் பற்றி அக்கறை எதுவுமே கிடையாது. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, புடவை கடைக்கு போய் பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சார் வெறும் லேடிஸ் பட்டு புடவை. 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர். ஆம்பளைக்கு அவன் 8வது ஃப்ளோரில் வச்சுருக்கான். அவனுக்கு தெரியுது இவனுக்கு வரமாட்டாருங்க இங்கேன்னு. நான் அப்படியே போனேன் மேலே, ஜிலோன்னு இருக்கு. எனக்கே பயமாக இருந்தது, பிடிச்சி தள்ளுவானுங்களோன்னு இறங்கிட்டேன். மரியாதையே கிடையாது சார் ஆம்பளைங்களுக்கு. புடவை கடையில் மரியாதை கிடையாது. சில வாட்டி நகை கடைக்கு வந்தால் கூடங்க வீட்டில் வீட்டம்மாவை என்ன கவனிக்கிறாங்க, உட்காருங்க மேடம் உட்காருங்க மேடம் உட்காருங்க. நான் வந்து இந்த செல்லம்மாவை உட்கார வச்சுட்டு பாரதி பக்கத்தில் நிற்பாரு, அது மாதிரி ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு பக்கத்தில் அப்படியே நிற்பேன். அவ்வளோதான், கூட நிற்பேன். மேடம் என்ன வேணாம் மேடம் வேணாம் வேணாம் கூடுறீங்க ஒய்ஃபுக்கு மட்டும். அது குடிச்சிட்டு என்ன வேணுமா அப்படின்னு. அவர் உனக்கு தானே கொடுத்தாரு குடி அப்படின்னு. கடைசி வரை ஒரு 1000 வாட்டி மேடம். அந்த மேடம் வாங்குறது துட்டு நான் தான் தர போகிறேன். எல்லாம் புடவை புதுசு. இந்த மோகங்கள் அதிகமாக இருப்பது பெண்களுக்கு மட்டும்தான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி சார். கருப்பு அழகு. பாரதத்தின் அழகே கருப்பு தான். கிருஷ்ணன் கருப்பு, ராமன் கருப்பு, திரௌபதி கருப்பு, கிளியோபாட்ரா கருப்பு. ஒத்துக்கணும். அந்த மூஞ்சை செவப்பாக்குறேன்னு சொல்லி தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர். ஐயோ கொடுமை சார். தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர். அது ஒன்றும் புரியல. உள்ள போயிட்டு வெளில வர்றது எல்லாம் எது ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் செவப்பா வருது. அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தாதான் உண்டு. ஆனால் வந்துடுறாங்க. ஏன்னா துட்டு நம்ம தானே தர போகிறோம். அது உள்ளங்க ஹோட்டல் மெனு கார்டு மாதிரி வச்சுருக்கான். ட்ரிம்மிங் கிம்மிங் பெடிக்யூர் மெடிக்யூர் நின்றுமா வச்சுக்கலாம். எல்லாம் 500 ரூபாய்க்கு மேலே. ரொம்ப நியாயம் சார். ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு நாட்டுக்குன்னு ஒவ்வொரு இது இருக்குங்க. இது வந்து ஒரு வெப்ப நாடு நம்மளுது இல்லையா? இந்த இடத்துல சார் வெளிநாட்டில் இருக்கிற பெண்கள் லிப்ஸ்டிக் போடுறாங்க. ஏன்? அங்கே குளிர் அதிகம். வெளியில் வந்தால் உதடு கிழியும், ரத்தம் வரும். அதுக்காக வேஸ்லைன் போடுவாங்க, லிப்ஸ்டிக் போடுவாங்க. நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை. வெயில். ஆனால் அது எப்படி போடணும்னு தெரியாது. அது பேர் லிப்ஸ்டிக்கு. அர்த்தமே தெரியாதுங்க. சரியான பச்சை அரக்கு பச்சையில் ஒரு புடவை சிவப்பா. ஆனால் அதுதான் 25-30 ரூபா கிடைக்குது லிப்ஸ்டிக் வெளில. அதை அப்படியே பூசின்னு வர்றது. இந்த கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டா மாதிரி. அந்த லிப்ஸ்டிக் போடுற வெளிநாட்டு பெண்கள் அதை பாதுகாப்பாங்க. எப்படி? பேப்பர் வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்பப்போ தொடச்சிப்பாங்க. நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அவங்க சாப்பாடு ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. நமக்கும் அந்த பழக்கமும் கிடையாது. அப்படியே உப்பா கல்யாணத்துக்கு வர்றது. முதல் பந்தியில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு இப்படியே துடைக்கும். அனுமார் வேஷம் போட்ட மாதிரியே இருக்கும். கூச்சமே படாத அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோக்கு வந்து நிற்கும். ஆல்பம் பார்த்த பிறகு சொல்லும் இந்த ஃபோட்டோகிராஃபரே சரியில்லைன்னு. நீ சரியில்லை. சரி, எது நல்ல சேமிப்புன்னே தெரியாதுங்க உங்களுக்கு.
எது நல்ல சேமிப்புன்னே தெரியாது. இந்த ஓடி போற சீட்டு கம்பெனியில துட்டு போறது எல்லாம் பாருங்க லேடிஸ் தான். அன்னைக்கு என் ஒய்ஃப் வந்து சாதாரணமாக காப்பி வைப்பாங்க, டொங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், அப்படின்னா காப்பி வச்சுட்டான்னு அர்த்தம். அப்புறம் உள்ளே போயிடுவா, காப்பி சூடா இல்லையேன்னுவேன், உள்ளேருந்து குரல் கேட்கும், வச்ச உடனே குடிச்சு இருக்கணும்னு. காப்பி சூடா இருக்குது, ஆத்தி குடிங்க, அவ்வளோதான். அன்னைக்கு பார்க்குறேன் கொடுத்துட்டு நிற்கிறா, நின்று என்னையே உத்து பார்க்குறா, சூடு சரியா இருக்கா பாருங்கன்னு. ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. நம்ம ஒய்ஃபான் இல்லைங்க, 20 வருஷம் முன்னால் இந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நம்மக்கிட்ட மரியாதையாக நடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி முகம். ஆச்சரியமா, 20 வருஷம் முன்னால் பார்த்த மூஞ்சிடாப்பான்னு. காஃபி சரியா இருக்கா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்னன்னு? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி, மிச்சம் இல்லை ஆட்டை போட்டது சார், நிறைய மாத கட்சியில் நானே கேட்டிருக்கேன் சார், எதாவது காசு கொடுனா இல்லைன்னு. நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் சீட்டு போட்டோம், போட்டாங்க. எவ்வளோ போட்டேன்னா 85,000 ரூபாய் ஆளுக்கு. ஆனால் என்ன ஒன்று, அப்போ ஒன்றும் எனக்கு 85,000 ரூபாய் பெரிய செலவாக தெரியல, எப்படி ஒன்றாலும் சம்பாதிச்சிக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னால் கிடைச்ச அந்த மரியாதை திருப்பி கிடைக்குதுன்னு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்புறம் சொல்லுது, ஓடிட்டான். எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா வந்து பொருளாதார குற்றப்பிரிவில் போய் கொடுத்துருக்காங்க, நீங்களும் போங்கன்னு போனாங்க. வேறு வழி கிடையாது, போய் க்யூவில் நிற்கிறேன். அங்கே வந்து நம்மள மாதிரி பலியாடு நிறைய நிற்கிது. நானும் போய் க்யூவில் நின்னேன். உள்ளேருந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் வெளில வந்தார். அவருக்கு என்ன தெரியுது, சார் நீங்கள் கூட வா சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் ஒய்ஃப் தெரியாமல் கட்டிட்டாங்க. ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு. அவர் என்னமோ அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி. எவன் வீட்டில் கண்ட்ரோலில் இருக்குது எல்லாமே. எதை பார்த்தாலும் ஆசை சார். ஒரு ஊருக்கு போனால் ஊரை சுற்றி பார்த்துட்டு ஓடியாந்துடணும் இல்லை இல்லையா? ஊருக்கு போனால் ஊரை சுற்றி பார்த்துட்டு வரணும். ஒரு பிக்னிக் போனோம், ஒரு எஸ்கேஷன் போகிறோம், ஒரு டூருக்கு போகிறோன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு வரணும். இப்படியே மெட்ராஸில் இருக்கிற மாதிரியே பண்ணக்கூடாது. ஒரு ஊருக்கு போனால் ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் ரொமாலி ரொட்டி வேணுன்றது, அவன் இட்லியே இல்லைங்க அப்படின்னா அவனுக்கு அந்த புரியவே இல்லை ரொமாலி ரொட்டினா என்னென்ன. அந்த மாதிரிங்க டெல்லிக்கு கூட்டி போனாங்க என் ஒய்ஃபை. தாஜ்மஹாலை பார்த்தோமா, ஷாஜகான் நினைச்சோமா, ஓடி இருந்தோம். அடம் முடிக்கிறா, பூரிக்கல் இங்கே தான் வாங்கணும்னு. 3.5 கிலோ சார் அது வெயிட். எவன் தூக்கின்னு வர்றது? அங்கே ஒரு ஏரியாவில் போயிட்டு சான்லியரில் தொங்குவேன், அதை விலை கேட்குறான். இங்கே நம்ம இந்த வெளியில் போனீங்கன்னா ஃபுல்லாக அதுதான் கடை. இந்த கடையை விட அங்கே 100 ரூபா தாங்க கம்மி, மெட்ராஸில் அதிகம். இங்கேயே வாங்குங்க. நம்ப மாட்டீங்க சார், பெரிய சான்லியர் சார். அவன் அதை மடித்து குச்சி இவ்வளோ பெரிய பொட்டி குத்துட்டான். அது கொஞ்சம் ஆட்டினா ஒடிஞ்சிடும். இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு குத்துட்டான், உடையாமல் எடுத்துன்னு வரணும்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க சார். வரும்போது ட்ரெயினில் பர்த்தில் அதை வச்சுட்டு நான் உட்கார்ந்த மாதிரி கட்டி பிடிச்சிக்கினே வந்தேன். எது எங்கே கிடைக்கும் ஒன்றும் கிடையாது. ஐயோ ரொம்ப கஷ்டம். எதுவாக இருந்தாலும் சரி, புது மோகம், புதுசில மோகம், ஆடம்பரம். ஆனால் சிக்கனம்னு சொல்லுவாங்க. இந்த இவங்க சொன்னதில் ரொம்ப சிரிப்பாக வந்தது எனக்கு. இந்திய பொருளாதாரம் அமெரிக்காலாம் ஊந்துடுச்சான். பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் எழுந்து நின்று தான். அதுக்கு காரணம் இவங்க சமையல் ரூமில் வச்சுக்கிற சிறுவாட்டு துணியை. ஒன்றும் புரியல. நம்ம அக்கா சொன்னதெல்லாம் வந்து பேச்சுக்கு தான். உண்மையிலேயே சிக்கனமும் சேமிப்பும் மனசில் வச்சுக்கிறது, எதிர்கால நலனுக்காக மனசில் வச்சுக்கிட்டு குழந்தைகளை கல்யாணம் பண்ணணும், குழந்தைங்களை ஹையர் எஜுகேஷன் எடுத்து போகணும், எல்லாத்தையுமே நினச்சி தன்னுடைய உணவை கூட குறைச்சிக்கிட்டு, தன்னுடைய செலவை குறைச்சிட்டு குழந்தைகளுக்காக வாழற ஒரே இனம் ஆண் இனம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.